காசிம் மனைவி தராசின் அடியில் ஒட்டியிருந்த பொற்காசு பற்றி கூறி, தம்பி உங்களை விட வசதியானவராக மாறிவிட்டார் என்று காசிமிடம் சொல்கிறாள். காசிம் மனதில் பேராசை தோன்றியது. தம்பியிடம் சென்று நடந்ததை கூறு, உனக்கு அளக்கும் அளவிற்கு இந்த பொன் எங்கிருந்து வந்தது என்று அலிபாபாவை நேராக கேட்கிறார். வேண்டாம் அண்ணா, அது ஆபத்து. இந்த ரகசியம் உயிரையே வாங்கும் என்று அலிபாபா எச்சரித்தார். காசிம், நீ மட்டுமே அனைத்து பொக்கிஷத்தையும் எடுத்துக்கொள்ள நினைக்கிறாயோ? நடந்த உண்மையை சொல்லவில்லை என்றால் ஊர் தலைவரிடம் சொல்லிவிடுவேன் என்று காசிம் மிரட்டினார். வேறு வழியின்றி அலிபாபா குகையின் ரகசியத்தை கூறிவிட்டான். ரகசியத்தை தெரிந்து கொண்டதில் சந்தோஷமடைந்த காசிம் பேராசையுடன் உடனடியாக தன்னிடமிருந்த சில கழுதைகளுடன் குகையை நோக்கி புறப்பட்டார். அவரது மனம் முழுவதும் பேராசையின் உச்சம் நிறைந்திருந்தது. பாறைகளுக்குள் மறைந்திருக்கும் அந்த ரகசிய குகை வாசல் முன் நின்றார். காசிம் கையை உயர்த்தி மந்திரத்தை கூற குகை வாசல் ஒளியுடன் திறந்து கொண்டது. குகைக்குள் தனது கழுதைகளுடன் நுழைந்தார். அவரது கண்கள் நம்ப மறுத்தன. பொன் நகை வைரம் எல்லாம் அவர் முன்னால் மலை போல் குவிந்து கிடந்தன. தனது முன்னால் இறைந்து கிடக்கும் பொன்னை கையில் எடுத்து ஆசையுடன் பார்க்கிறார். காசிம் மனது அலைபாய்கிறது. சந்தோஷமடைந்த காசிம் பேராசையுடன் தான் கொண்டு வந்த மூட்டைகளில் பொக்கிஷங்களை நிரப்பினார். கனமான மூட்டைகளை கழுதைகளின் முதுகில் ஏற்றி குகை வாசல் அருகே வருகிறார். திறப்பதற்கான மந்திரத்தை மறந்ததை உணர்கிறார். எவ்வளவு முயன்றாலும் நினைவில் வரவில்லை. பயத்தில் முகத்தில் திகில் பரவ வியர்த்து கொட்டுகிறது.